சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. தாயிடத்தில் பட்டக்கரன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னையே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற ஒரு கூற நாம் எழுகுவத்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா, அட நிமிந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. என்ன வசந்தி, வெளியே சாட கூட போன, விஜய் வரலையா? வரலையா? ஏன்? அவனுக்கு பசிக்கலையா, பசிச்சா பிறகு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டான். ஆமா, அவனுக்கு பசிச்சா அவனா வந்து சாப்பிட போறான், அதுக்கே நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? இல்லைங்க, முந்திலாம் விஜய் சாப்பிட வாப்பான்னு சொன்னா உடனே வருவான். இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டுக்கிறாங்க. ஏன் வசந்தி, எதுக்கு நீ இப்ப சின்ன பிள்ளை மாதிரி இப்படி நடந்துக்கிற? அவனுக்கு பசிச்சிருக்காதான் இருக்கும், பசிச்சா அவனா வந்து சாப்பிட போறான். என் மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்குங்க. அவனுக்கு நான் அம்மா இல்லைன்னு தெரிஞ்ச பிறந்தான் என்ன ஒழுங்காவே முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். நான் கூப்பிட்டாவோட இதோ வரேன் அதோ வரேன்னு சாக்கு போக்கு சொல்றானோன்னு எனக்கு தோணுதுங்க. ஐயோ வசந்தி, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களாம், அதே மாதிரிதான் உன் கதையா இருக்கு. அவன் எப்பவுமா தான் சாதாரணமா தான் உன்கிட்டயும் பேசுறான், என்கிட்டயும் பேசுறான், சாதாரணமா தான் நடந்துக்கிறான். அவன் சாதாரணமா அந்த சைடு திரும்பி உன்கிட்ட பதில் சொன்னா கூட, ஐயோ நம்ம அவனோட அம்மா இல்ல, அதனாலதான் அவன் நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டான்னு உனக்கு ஒரு எண்ணம். அவன் எப்பவும் போலதான் சாதாரணமா இருக்கான், ஆனா நீ தான் தப்பா நினைச்சிட்டு அலையிற. ஃபர்ஸ்ட் உன் எண்ணத்தை மாத்தினாலே சரியாயிடும். ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நான் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம். எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வரனே தெரியலங்க. விஜயும் பாவம் தான் அவனும். பாரு வசந்தி, நம்மளை விட இப்போ விஜய் தான் ரொம்ப கஷ்டத்துலயும் குழப்பத்திலயும் இருக்கான். இப்போ அவன் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம தான் ஒரு நல்ல அம்மா அப்பாவா இருந்து நம்ம பையனை தாங்கி பிடிக்கணும். இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது வசந்தி, புரிஞ்சுக்கோ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். இவ ஒருத்தி, என்ன வேணும்? மாமா மாமா வாங்க. என் முந்தானக்குள்ள இருக்கான். உங்க முந்தானையிலையா? அங்க எங்கே காணோம். அடி கழுத, முந்தானையில தேடுற? என்ன படிப்பு படிச்சு கிழிச்சா? அது வந்ததே பிகாம் ஜெனரல் படிச்சேன். என்ன ஜெனரலோ செயல் மயிறு படிச்சு கிழிச்சியோ, அறிவுங்கிறது சுத்தமா வளரல. வசந்தி, நம்ம மருமக படிப்பு பத்தி சொல்றா, நீ எதுக்கு என்ன பக்காலமா பேசிட்டு இருக்க? விடு வசந்தி. ஏமா சந்தியா, விஜய் மாட்டுக்கு பின்னாடி புல்லளி போட்டுட்டு இருக்காமா. ஆமா, நான் அவ படிப்பு பத்தி நக்கல் பேசுறேன்னு சொல்றீங்களே, அவ என்ன படிச்சா நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் ஒன்னும் உடனே மாதிரி கூமுட்டெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம மருமக என்ன சொன்னா, சென்ட்ரல் தான் இந்த திருநெல்வேலி சென்ட்ரலா இருக்கும், இல்லாட்டி பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலா இருக்கும். அடுத்தான மருமகளே? ஐயோ மாமா, பிகாம் சென்ட்ரல்னா செயல பத்தி நான் படிக்கல. அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? பேங்க் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் ஏதாச்சும் ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி பாக்குறதுக்கான படிப்பு தான் மாமா நான் படிச்சிருக்கேன். இது ஒரு பொழப்பு, இதுல வேற இவருக்கு எல்லாம் தெரியுமா? அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான் வசந்தி, விடு. சந்தியா, ரூம்ல புள்ள தனியா தானே இருக்கான், அவனை தனியா விட்டுட்டு நீ ஏன் விஜய தேடி தலையிற? கதைக்குட்டி நல்லா தூங்குறாத்தே, அதனாலதான் நான் வந்தேன். மாமா காலையில இருந்து சாப்பிடல, அதான் இப்போ சாப்பிட்டாங்களான்னு கேட்கலாம் தான் வந்தேன். பிள்ளைய தனியா விட்டுட்டு நல்லா வந்தா போ. அம்மா சந்தியா, விஜய் இன்னும் சாப்பிடலமா, உங்க அம்மா கறி போய் கேட்டதுக்கு பசிக்கலன்னு சொன்னானா. ஆமா சந்தியா, நீ சாப்பிட்டியா?
இல்ல மாமா. சரிம்மா, அப்படின்னா நீ போய் விஜய கூப்பிட்டு வந்து 2 பேரும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. மணி வேற ஆகிட்டே இருக்குல்ல. சரி மாமா. சந்தியா நில்லு. என்னத்தே? அம்மா விஜய் வெளியே மாடுக்கு புல்லள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, நீ அவனை பார்க்க போகாம மறுபடியும் ரூமுக்குள்ள போறாயா? வந்ததே கவி தூங்குனானா? நான் வரமுச்சுல அவசரத்துல கதவை சாத்துனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மாமாவை பார்க்க போறேன். ஐயோ கடவுளே, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என் பையன் எப்படிதான் குப்பை கட்ட போறானோ தெரியல. போய் தொலை போ. வசதி, உனக்கு உங்க அண்ணன் பொண்ணு இல்லாட்டி உனக்கு நேரமே போகாது போல. நல்ல டைம் பாஸ் ஆகுது உனக்கு. என்ன மாமா. சொல்லு சந்தியா. நீங்க அழுறீங்களா? என்னது அழுகிறேனா? இல்லையே, நான் அழல. இல்லையா மாமா, நான் வரமுச்சுல நீங்க அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன உனக்கு? எதுக்கு வந்த? இல்ல மணி இருக்குல்ல, சாப்பிடல நீங்க, அதான் கூப்பிட வந்தேன். எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம், நீ போய் சாப்பிடு சந்தியா. நீங்க காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்கல சந்தியா. உனக்கு பசிச்சா நீ போய் போட்டு சாப்பிடு போ. அம்மா காலையில நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு மதியானத்துக்கு பசி எடுத்துட்டு. ஆனா உங்களுக்கு எப்படி பசிக்காம இருக்கும்? அதெல்லாம் பசிக்கும். வாங்க மாமா சாப்பிடலாம். இந்த பாரு சந்தியா, நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்க? வேற சந்தியா, மாட்டுக்கு நேரா தான் நின்னுட்டு இருக்க. மாடு முட்டிர போது, உள்ள போ. எனக்கு பசிச்சிச்சு. சரி மாமாவை கூப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு பசிக்கல. சரி எனக்கும் பசிக்கல, நானும் சாப்பிடல. நான் தம்பி கிட்ட போறேன். சரி மாமா, உங்களுக்கு தான் பசிக்கலையா? நீங்க வேலையை பாருங்க. அதான் உனக்கும் பசிக்கலன்னு சொன்னல, போய் தூங்கு. எனக்கு வேலை இருக்கு. என்ன இது, மாமா போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டாரு. பசி வேற உயிரை புடுங்குது. அத்தை வேற நேரத்துல பார்த்து கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க வச்சிருக்காவ. ஐயோ, பசியோட படுத்தா எப்படி தூக்கம் வரும்? மாமா வேற புஷ்கருக்கு படுத்து தூங்குன்னு சொல்றாரு. சாப்பிடுறதா தூங்குறதா? சரி. ஏய், கால கீழே இருக்குடி, இல்லைன்னா வெட்டிடுவேன். என்னடா பண்ற? எவ்வளவு திமிருந்தா நீ எவ்வளவு பெரிய டாக்டரு, ஹோம் நடி காலை தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்கா. இவளுக்குலாம் இந்த ஒரு அறை பத்தாதுனா? ஏய் பொறுக்கி, என்கிட்டே வா. நான் என்ன அவர் ரூம்ல போய் காலை தூக்கி காமிச்சேன்? இல்லையே, இது ஒரு ஹாஸ்பிட்டல். பாருடா, நான் ஒரு பேஷண்ட், எனக்கு கால் வலி, அதனால நான் டாக்டர்கிட்ட காலை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா லோக்கலா வந்து பிஹேவ் பண்ற? நீ யாருடா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ ஒரு பொண்ணு தானே. ஏன் ஜென்ஸ் டாக்டர் அப்படி காலை தூக்கி காட்டிட்டு இருக்க? ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற லேடிஸ் டாக்டர், லேடிஸ் நர்ஸ்னு யாருமே இல்லையா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட? அறிவு கிட்ட தனமா? அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பேஷண்ட். நீ தானே சொல்லிட்டு இருக்க இவ்வளவு பேஷண்ட்னு. ஆனா இந்த மினிக்கிய பார்த்தா உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி மோதி இருக்கானா பாத்துக்கோ. என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என் கால் வலிக்கு தான் வந்தேன். உங்க அண்ணன் கற்ப ஒண்ணு சூறையாட வரல. ஓ, இப்படி ஒரு ஆசை வேற உனக்கு உண்டா? இன்னொரு வாட்டை ஏதாவது இங்க நின்று பேசிட்டு இருந்த போய் உடைச்சிருவேன். வெளியே படி. சரியான மேடம், நைஸா போனை கட் பண்ணிட்டு இந்த அரக்க என்கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டு. சரி, இப்படியே இருந்தா இவன் உண்மையா நம்ம வாயை ஒட்டச்சாலம் உடைச்சிருவான். இந்த இடத்த விட்டு நவுன்ற வேண்டியதான். இன்னும் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உனக்கு வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? வெளியே போ. இன்னும் ஒரு நிமிஷம் நீ உள்ள நின்ன நிஜமாலே உன் காலை உடைச்சு நொண்டி ஆக்கிடுவேன். அவ்வளவு கோவத்துல இருக்க. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிட்டு. பெரிய சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. ஐயோ கடவுளே, 1 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்தா உண்மையாவே இவன் காலை முறிச்சு மாவு கட்டு போட்டுருவானோ? ஆமாண்ணா, நீ 3 நாளா வீட்டுக்கும் போகலையா? அங்கேயும் வரல. எங்க போனா? எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சுடா, அதனால நான் எங்கேயும் போகாம ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டேன். என்னது மனசு சரியில்லையா? ஆமா, அன்னைக்கு நீ என்கிட்ட பவிய பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு போனேன். பவிய பாத்தியா என்ன? நீ அதுக்கப்புறம் போனும் பண்ணல, நாங்க போன் பண்ணாலும் நீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் வீட்டுக்கும் வரல. இல்லனா நிலா வேற உன்னை ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கானா? என்னாச்சுனா? என்னடா சொல்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சா? புரியல. என்னத்த சொல்றது,
அன்னைக்கு நான் பவியை பார்க்க போனேன் தெரியுமா? அன்னைக்கு பவி பயங்கர கோவத்துல இருந்திருக்கா. அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல நடந்ததை அவ இன்னும் மறக்கல போல இருக்கு. என்ன இனி பார்க்க வரக்கூடாது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு டைம் வேணும்னு கேட்டுட்டாடா. என்னன்னா சொல்ற? பவி அப்படியே சொன்னாங்க. ஆமாடா, அவளுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா, என் கூட பேச பிடிக்கலையா, என் குரலை கேட்கவோட அவளுக்கு பிடிக்கலையா, என்ன வெளியே போனி சொல்லிட்டா. அதான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்லடா, நீ அன்னைக்கு அவங்க கிட்ட பேசின விதம் தப்பு, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டடா. நீ அப்பவே அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்கணும். சரி, அவங்க அப்படி சொன்னக்கப்புறம் நீ அது பிறகு போய் அவங்க கிட்ட சாரி கேட்டியா என்ன? அதான் என்ன பார்க்க பிடிக்கல, இனி என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டலடா. அதுக்கப்புறம் நான் எப்படி போறது? அதுவே இருக்கானா? அவங்க வராதுன்னு சொன்னா நீங்க போக மாட்டீங்களோ? ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அவங்களே நீ மிஸ் பண்ணிடாத, போய் சமாதானப்படுத்துற வழிய பாருண்ணா. ஆஹா, நம்ம கொளுத்தி போட்ட வெடி அங்க செம்மையா வெடிச்சிருக்கும் போல இருக்க. ஹோஹோ, 2 பேருக்குள்ள சண்டை. ஐயோ, இத மேடத்துக்கிட்ட சொன்னா மேடம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ரகு, நான் பவிய பார்க்க போனா பவி என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாளா? பாருண்ணா, அவங்க பேசலனா நீ அப்படியே விட்டுருவியா? நீ தானே பேச வைக்கணும். நீ இந்த கண்ட கழுதைங்க கிட்ட பேசுறதுனால தானே இந்த பிரச்சனை. அன்னைக்கும் இந்த லேடியால தான் உனக்கும் பவிக்கும் இடையில பிரச்சனை. இன்னைக்கும் இந்த லேடி கையை கட்டுற காலு கட்டுற, நீயும் பார்த்துட்டு இருக்க. அப்போ உனக்கு பவி வேண்டாமா? சரிடா, ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போய் நிலாவை பார்க்கணும்டா. அதுக்கப்புறம் ப்ரெஸ் அப் பண்ணிட்டு நான் பவியை பார்க்க போறேன். சரிண்ணா, அப்புறம் எதுக்கு இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு. நீ வீட்டுக்கு வரலையாடா? எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேனா. நீ கிளம்பு. அண்ணா, நீ சீக்கிரம் பவியை சமாதானப்படுத்திட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாண்ணா. உனக்கு பெரிய குட் நியூஸ் இருக்கு. எது குட் நியூஸா? என்னடா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுண்ணா, சீக்கிரம் வீட்டுக்கு வா சொல்றேன். ஐயோ, கவி குட்டி என்ன அப்பான்னு கூப்பிடுறானே? உங்க அப்பனே தான்டா. உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. இவ்வளவு வளர்ந்தோம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியல உங்க அப்பனுக்கு. அப்பா சின்ன வயசுல எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? அப்பா கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ அண்ணனோ அக்காவோ இல்லைன்னு. ஆனா அப்பாக்கு இப்ப 2 தம்பி இருக்கான். அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி நான் தாண்டா உன் அண்ணன் சொல்ல அப்பாக்கு ரொம்ப ஆசை. ஆனா அப்பாவால சொல்ல முடியலையே. ஆமாடா, உனக்கு 2 சித்தப்பா இருக்காங்க. ஆனா உங்க அப்பாவாலதான் சித்தப்பா கிட்ட உரிமையே எடுத்துக்க முடியல. ஏன்னா உரிமை எடுத்துட்டா இந்த பாட்டி ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. அதனாலதான் அப்பா என்ன பண்ணன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட நிலைமை உனக்கு அதுவும் புரியுதாடா? என்ன சந்தியா, சாப்பாடு ரூம் கொண்டு வந்திருக்க? அங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடு எனக்கு இல்ல மாமா, உங்களுக்கு தான். அதான் வேண்டான்னு சொன்னல சந்தியா, எனக்கு பசிக்கல. எப்படி மாமா இவ்வளவு நேரம் ஆவி பசிக்காம இருக்கும்? பசிலாம் இருக்குது, ஆனா உங்களுக்கு மனசுதான் சரியில்லை. அதான் உங்களுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்க. ஆமா, எனக்கு மனசு சரியில்லைல, அதை இவ பார்த்தா. மனசு சரியில்லாம தான் இவ்வளவு நேரம் உங்க மனசுல இருக்க பாரத்தெல்லாம் கவிக்கிட்ட கொட்டிக்கிட்டு இருந்தீங்களாங்கோ. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது அவன் என்ன அப்பான்னு கூப்பிட்டான், அதான் அவன்கிட்ட 2 வார்த்தை சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எப்பவுமே பசி தாங்க மாட்டீங்க. வீட்டுல குழம்பு வைக்க லேட்டாவும் அத்தை சொன்னாவோட ஒரு வெங்காயத்தை போட்டு இருக்கிற கஞ்சை ஊத்தி குடிச்சிட்டு வைக்காட்டுக்கு போற ஆள் நீங்க. ஆனா காலையில இருந்து இவ்வளவு நேரம் நீங்க சாப்பிடாம இருக்க முச்சிலே எனக்கு தெரியுது மாமா. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க நீ. ஆனா அதுக்காக வயிறை காயப்பட முடியுமா மாமா? ஒரு வா சாப்பிடுங்க மாமா. சந்தியா, இப்ப என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எனக்கு புதுசா அம்மா அப்பா தம்பிங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு நான் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டா. அதனால வசந்தி அம்மா வருத்தப்படுவாங்க ஒரு பக்கம் பயமா இருக்கு சந்தியா. இந்த சந்தோஷத்தை வெளியே காட்ட முடியாம உள்ளே அடிக்க வச்சு என் நெஞ்செல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா சந்தியா? மாமா அழாதீங்க மாமா. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு எனக்கு மெச்சூர்டு இல்ல மாமா. மாமா அழாதீங்க மாமா. சந்தியா, எனக்கு இன்னொரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே போய் எங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாம் கெட்டி பிடிக்கணும் போல இருந்துச்சு. ஆனா நான் அதை பண்ணலையே சந்தியா. ஏன்னா நான் அதை பண்ணியிருந்தா அப்புறம் வசந்தி அம்மா எனக்காக பண்ண தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம்ல சந்தியா. நான் இப்போ அவங்களையும் காயப்படுத்த முடியாது, இவங்களையும் காயப்படுத்த கூடாது. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல சந்தியா. இப்படி அழாதீங்க மாமா. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் மாமா. நீங்க எவ்வளவு பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. ஆனா இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னால பார்க்க முடியல மாமா. அழாதீங்க மாமா.
என்னதான் அடுத்தவங்க பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணி வச்சாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை தாங்கிக்க முடியல. தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்ல சந்தியா. எல்லாம் சரியாயிடும் மாமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி இந்த பிரச்சனைய சரியாக்க போறேன் தான் சந்தியா எனக்கே தெரியல. சரி, பிரச்சனையே சால்வ் ஆக்கணும்னா சால்வ் ஆக்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். தெம்பு வேணும்னா அதுக்காக சாப்பிடணும். சரி, அதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம் சந்தியா. இப்ப சாப்பிட போறீங்களா என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி திடீர்னு ஹரட்டெல்லாம் செய்யற? நானும் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமான்னு சொல்றேன். சின்ன பிள்ளை மாதிரி வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மூளை வேலை செய்யல. வயிறு நிறைய சாப்பிட்டாதான் மூளை வேலை செய்யும். அப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதனால சாப்பிடுங்க. அம்மா, நான் கூட சாப்பிட்டு சந்தியான்னு நினைச்சேன். ஆனா நீ சரியான ரெக்கார்டு சந்தியாவே இருப்ப போல. அம்மா விட்டா அடிச்சிருவா போல. என் பையன் வேற என்ன பாத்துக்கிட்டே இருக்கான். கூட சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் தான் ஊட்டுவேன். நான் ஊட்டுவேனா நீங்க சாப்பிடுவீங்களா? நானே சாப்பிட்டுக்கிறேன் சந்தியா. கொண்டா. இப்ப ஆக்காட்டுறீங்களா இல்ல சாப்பாடெல்லாம் அள்ளி வாக்குல திணிக்கவா? ஐயோ சொர்ணக்கா, அம்மா நானே ஆக்கட்டுமா? இப்படி வாங்க என் வலிக்கு. உங்களெல்லாம் இப்படி ஆட்டினாதான் நீங்க என் வலிக்கு வருவீங்க போல. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுதே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம். ஏண்டி உனக்கு எப்பல தைரியம் தான் நானும் என் அண்ணனும் என்ன பேசுறோன்னு பொழிஞ்சிருந்து ஒட்டி காட்டிட்டு இருந்திருப்ப. கைய விடுடா. நான் உங்க நிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? என்னடி என்ன குருடன் நினைச்சுக்கிட்டியோ? எங்க அண்ணனை மாதிரி எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புற கேனையும் ஒண்ணும் கிடையாது. உன்னை பார்த்த உடனே நீ பஸ் பூச்சின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. வெளியே போசனா ஒரு மாதிரி பம்புற என்ன? பொறுக்கி விடுடா. தொண்டை வலிக்குது. விடுடா. என்ன கிறுக்கன்னு நினைச்சிட்டியோ? நீங்க இருக்கிறத அப்பதே பாத்துட்டேன்டி. பார்த்த இடம் தான் எங்க அண்ணனை பவிய சம்மந்தப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுத்து அனுப்பியிருக்கேன். விடுடா. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் உங்க அண்ணனும் அந்த பவியும் சேர முடியாது. விடுடா. அது என்ன பாத்துருவோமே. ஆமா, உங்க அண்ணன் வாழ்க்கையை அடிக்க சொல்லி உன்னை யார் அனுப்பி விட்டது? யாருன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடி, இல்லைன்னா உன்னை இந்த இடத்துல கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன். நீ என்ன கொன்னாலும் சரி, நான் யாரு நீ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். யாரை அனுப்பிவிட்டு எங்க அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க வந்து ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, இல்லாட்டி பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். பார்த்துக்கோ. மரியாதைய கையெடு, இல்லாட்டி இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானி கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். சரி, நீல ஒரு பொம்பளையா? உன்னை தொடறதுக்கே அருவருப்பா இருக்கு. இன்னொரு வாட்ட எங்க அண்ணன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நீயும் உன்னை அனுப்பிட்டவள நினைச்சீங்க. நினைக்கிறது என்ன? என்னை தாண்டி எங்க அண்ணன் மயில கூட உங்களால புடுங்க முடியாதுடி. போடி.